பேப்பரு 10 கிராம் வெந்தயத்தை வச்சு 2 முறை பழைய முறை குப்பையில் தூக்கி எறிய போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓட்டையாக புதுசாக்கிட்டேன். இதை மீதியானதை ஒரு வானல் கமுத்தி ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஊருக்கு கிளம்பிட்டேன் சென்னைக்கு. அடுத்த முறை வந்தால் கட்டாயம் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. காஞ்சிதுன்னா அது கிண்ணம் மாதிரி ஆகிடும். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உடனுக்குடன் வரும். எல்லாருக்கும் காலை வணக்கம். வில்லேஜ் வீட்டுக்காக தான் எல்லா வேலையும் செய்ய தோணுது. இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு இல்லைங்க. முறம் பாருங்க, இது ஒரு வருஷமாக வலிக்கணும்னா இது சாணி போட்டு வலிச்சாலும் கொட்டிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரு ஒரு 50 கிராம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். 2 முறமும் இதே மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்றில் பருப்பு இருக்குது. 2 முறமும் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதை புது முறமாக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். காலையில் எந்திரிச்சுன்னே இதுதான் வேலை. ஏன்னா வரக்குள்ளெல்லாம் செய்யலாம்னா மறந்தது. இந்த இப்போ 1 வாரம் ஆகுது. 1 வாரமும் செய்ய முடியல. பண்டைய ஊருக்கு கிளம்புற சென்னைக்கு அதுக்குள்ளே செய்யணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் செய்யணும். சாப்பிடல, ஒன்றும் செய்யலை. பல்லு மட்டும் தேய்ச்சி மூஞ்சி கழுவிட்டு உக்காந்துட்டேன். இன்னைக்கு இந்த வேலை முடிச்சிடணும். இந்த முறத்தை பாருங்க எப்படி கிடக்குது. கண்ணு இங்கேருந்து பார்த்தாலே வீடியோலாம் தெரியுது. இதை புது முறை மாதிரி செய்யலாம். பேப்பர் இருந்தாலும் ஊற வச்சுக்கோங்க. நான் அட்டையே இருக்குது. இந்த அட்டை நல்லா 2 முறம் தாங்களே, அதனால பாருங்க தண்ணி ஒரு சொம்பு, ஒரு 2-3 சொம்பு தண்ணி, ஒரு 2 லிட்டர் தண்ணி. அதில் இந்த பேப்பரை பொடியாக கட் பண்ணி நல்லா ஊறிடணும். நிறையானா நீங்கள் கிரைண்டர் இந்த பேப்பர்லாம் போடாதீங்க. இதெல்லாம் போடக்கூடாது. வெறும் அட்டையை மட்டும் பொடியாக கட் பண்ணி போடுங்க. சீக்கிரம் ஊறிடும். நான் மிக்சி ஜாரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா 2 முறம் தான். வெறும் அட்டை தான் போடணும், வெறும் பேப்பர் தான் போடணும். இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் வராது. இந்த அட்டையில் போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் முறத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கோமியம் போட்டு வலிச்சுக்கலாம், சாணி போட்டு வலிச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நிறையானா கிரைண்டரில் ஆட்டலாம். அம்மா உடம்பே முடியலம்மா, ஒருத்தையும் வேலை செய்யறேன்னா காசு கொடுக்கணுமே. திங்கக்கிழமை தான்டா பால் வாங்கலைங்க. ஒன்றும் முடியல உடம்பே. என் ஹஸ்பண்ட் வரல சரியா, அவளுக்கு உடம்பு முடியல. நான் ஒத்தியே செய்யறதுனால உடம்பு முடியல. இப்படி பொடியாக கட் பண்ணி நல்லா கொஞ்சம் அட்டை வச்சுக்கலாம். 2 தாங்களே, ஓரளவுக்கு கட்டு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கட் பண்ணி வேணுனாலும் ஊற வச்சுட்டு மத்தியானத்துக்குள்ளே ஊறிடும். வெந்தயம் ஊற வச்சுட்டேன். ஒரு கை வெந்தயம், ஒரு 50 கிராம் வெந்தயம் ஊறுது. ஓரளவுக்கு ஊற வச்சுட்டேன். போதும், இதே நிறைய ஊறும். நல்லா ஒரு 1/4 பக்கெட் தண்ணி ஊற்றி பொடியாக நீங்கள் நைட்டு ஊற வைக்கணும். இது பேப்பர் கட் பண்ணவே தேவையில்லை. அப்படியே மடித்து கூட 4-5 மடித்து கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு எடுத்து கிரைண்டரில் ஆட்டி ஒரு 4 முறம் 5 முறம்னா வச்சுருங்க. இந்த முறம் ஒரு முறம் 250 ரூபா. நல்ல முறமாக இருந்தால் 300 ரூபா. இந்த மாதிரி ஏதோ 1-2 இருந்தால் 200 ரூபா. ஆனால் நல்ல முறம் ஆனால் 300 ரூபா ஜோடி. நிறைய ஊற வச்சேன். இதில் பாதி போட்டுட்டேன். போட்டிருக்கேன். அட்டை பேப்பர் கூட ஊற வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு நல்ல தண்ணி நெய்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு முறத்துக்கு பூசினா அப்படியே புது முறம் மாதிரி ஆகிடுங்க. முறம் சூப்பராக ஆகிடும். ரொம்ப நாளாக வில்லேஜில் அப்படியே கிடக்குது. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கணும் நைஸாக. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குது. வெந்தயம் அட்டை பேப்பர் ஊற வச்சிடணும். நீங்கள் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எல்லாம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் அட்டை ஊற வச்சேன். செம இன்னும் கொஞ்சம் ரொம்ப நைஸ் ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க. வெந்தயம் நிறைய உரிச்சிட்டேன்.
அட்டையும் நிறைய ஊற வச்சு 2 முறத்துக்கு நிறைய வரும் போது ஊற வச்சு பண்ணுறது கொட்டிக்கலாம். வெந்தயம் கை நிறைய ஊற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்தளவுக்கு அரைச்சப்போ வெந்தயம் நல்லா மஞ்சிடணும், காய்தான் மஞ்சிடணும். நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஊருக்கு கிளம்புற நேரம். சரி விட்டா அப்படியே முறம் வரக்குள்ளெல்லாம் அதே மாதிரி தாங்க அப்படியே ஓட்டையாக ஆயிடுச்சு. புது முறம் ஒரு செட்டு முறம் 250 ரூபா. சரி இந்த நேரம் என்னன்னாலும் சரி. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு பாருங்க. இருளோன்னு இருக்கு, ஊரே அமைதியாகிடுச்சு. அப்படியே பிடிச்சிக்கும் காலையில். இந்த ஓட்டையிலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும் அந்த பேப்பர் போய். நல்லா இந்த ஓட்டை இருக்கிற இடத்துல நல்லா அழுத்தி பூசிக்கும். இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் இந்த பேப்பர் போச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும். ஓட்டைக்கெல்லாம் இந்த கேப்லெல்லாம் அப்படியே போடணும். நிறைய ஓட்டை ஆயிடுச்சு மரம். அப்படியே பிடிச்சிக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா புது மரம் மாதிரி இருக்கும் பாருங்க. இப்பயே எப்படி இருக்குது இந்த விரிசல் விட்டது, இந்த ஓட்டை, இந்த பிரிஞ்சு இருக்கிற இடம் எல்லாம் எப்படி ஓட்டை ஓட்டையாக இருந்தது பார்த்தீங்களா? இப்படி எப்படி இருப்பார் இந்த கேப்பில். இது மூங்கில் தாங்களா. இந்த மூங்கில் விட்ட இடத்துல எல்லாம் நல்லா போட்டோம்னா இந்த வெந்தயம் பேப்பர் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? முறம் வீணாக போயிடுச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி வலிச்சிட்டு அப்புறம் ஒரு தரம் கொஞ்ச நாள் கழித்து கோமியம், மாட்டு கோமியம் பிடிச்சி சாணி கிடச்சா பசு மாட்டு சாணி போட்டிங்கன்னா அப்படியே புது முறம் மாதிரி ஆகிடும். இது காலையில் பாருங்கள் அப்படியே புது முறமாக இருக்கும். இப்பயே பாருங்க அப்படியே மொடன்னு ஆயிடுச்சு. கொலன்னு இருந்தது மரம், இப்போ அப்படியே மொடன்னு இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருந்தது. இந்த கேப்ல எல்லாம் இந்த கேப் ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு நல்லா. அதுதான் நெய்ஸாக ஆட்டணும்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். சூப்பர். எப்படி ஓட்டையாக இருந்தது பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா. இந்த ஓட்டைகள் எல்லாம் பேக் பண்ணிடணும். இந்த பேப்பரையும் வெந்தயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டுல இந்த மாவை இந்த ஓட்டைங்களை இப்படி பேக் பண்ணிட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கலாம். இன்னும் 2 முறத்துக்கு ஆகும். நான் என்ன பண்ணுறேன், பகலாக இருந்தால் கூட யாருக்காவது கொடுக்கலாம். நைட் ஆயிடுச்சு, யாருக்கு கொண்டு போய் கொடுக்கறது? இங்கே வில்லேஜெல்லாம் இந்த மெத்தேட் தெரியல உங்களுக்கு. பசுமாட்டு சாணி, கோமியம் இதை தவிர வலிக்க மாட்டாங்க. இது மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து கோமியம் பிடிச்சி சாணி பிடிச்சி வலிச்சிட்டோம் அப்படியே இப்பயே காலையில் பாருங்கள் புது மரம் ஆகிடும். இதே வெயிலேருந்து வச்சுருந்தா
சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ நல்லா இருப்பார், அப்படியே புது மரம் மாதிரி அப்படியே மொடன்னு ஆயிடுச்சு. கொலன்னு இருந்தது இல்லைங்களா, ஓட்டையா எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இன்னும் முன்னாடி வலிக்கல, பின்னாடி தான் வலிச்சிட்டு இருக்கேன். நல்லா சூப்பராக மரம் வலிச்சாச்சு பாருங்க. எவ்வளோ அழகாக வலிச்சாச்சு. எல்லாம் ஒட்டிக்கிச்சு, அந்த இதெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். எவ்வளோ அழகாக வலிச்சிட்டு பாருங்க. அந்த கேப்பு எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். காலையில் காய்ஞ்சா புது மரம் மாதிரி ஆகிடும். நல்லா இருக்குங்களா? அப்படியே காயிட்டோம். 2 மரமும் வச்சாச்சு. செல்லு ஃபுல்லாகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வலிச்சு கடைசி டைமில் ஆஃப் ஆகிடுச்சு. அது கை கழுவி செய்ய முடியல. அதனால் இப்போ வந்து திரும்பவும் செல்லு ஓகே பண்ணி இப்போ எடுத்தேன். இப்படி வலிச்சு வச்சு பாருங்க மரம். எல்லாருக்கும் காலை வணக்கம். சென்னை கிளம்பியாச்சு. பாருங்க, இந்த மரம் வரக்கப்புள்ளலாம் வலிக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணால் இதெல்லாம் போயிடுச்சு, தூக்கி போட்டிருக்கேன்னா. சூப்பராக பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு அட்டை ஊற வச்சு ஒரு கை நிறைய வெந்தயம், 10 கிராம் இருக்கும் வெந்தயம் ஊற வச்சு நல்லா ஒரு நாள் பூரா ஊறினோடனே மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சி பொலன்னு கிடந்தது. அவள் வேணாம் தூக்கி போட்டுருன்னு போயிடுச்சுன்னா எவ்வளோ சூப்பராக பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் போட்டேன். நைட்டு ஒரு 10:30 மணி இதை அரைச்சி போடக்குள்ள இப்போ காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எல்லா வேலையும் ஆயிடுச்சு. இப்போ 7 மணி பஸ்ஸு ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான், சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒடியாந்து சாமி கும்பிட்டு கூட்ட வேண்டியதான் வீடை. பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சா? புது மரம் வரையும் இது பாருங்கள். அடுத்த தடவை வந்தால் கோமியமும் பசுமாட்டு சாணியும் கரைச்சி பூசிட்டா புது மரம். இதை போய் தூக்கி எறிய சொல்லிட்டு அதெல்லாம் லட்சுமி இல்லைங்களா? ஐயோ இதெல்லாம் யாருக்கா செய்வா அப்படின்ட்டா. எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன். அப்படியே கல் மாதிரி இருக்குங்க. இப்போ திரும்ப கொஞ்சம் அப்ளை பண்ணது கேப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்களா? அப்படியே வச்சுட்டு போய் எல்லாம் காயிட்டோம். வாழையை வந்து ஆச்சரி போடுவா. அப்புறம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அது என்ன பண்ண டைம் இல்லை. இதெல்லாம் பகலில் செஞ்சுருந்தா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே செஞ்சது தாங்க. வானலில் கமுத்தி ஃபுல்லாக போட்டேன். வானலில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பேப்பர் போட்டு அந்த பேப்பர் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். பண்ணி வச்சுக்க ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஆகிடும். வெங்காயம் உரித்து போடலாம், அது வலிச்சு வச்சுக்கிட்டா, பூண்டு உரிச்சு வைக்க, ஏதாவது ஒரு காய்கறி ஏதாவது ஒன்று போட்டு வைக்கலாம். உடையாது. வந்து அதான் கோமியம் வாங்கிட்டு வந்து சாணி வாங்கிட்டு வந்து அது மேலே மொழுகிட்டா சூப்பராகிடும். இல்லை இன்னொரு தடவை பேப்பர் அரைச்சி இன்னும் நல்லா அப்படியே சைனிங்காக பூசி வெயிலில் வச்சுட்டா சூப்பராக இருக்குது. நான் ஊருக்கு கிளம்புறேன், வெயிலில் வைக்க முடியாது. அதனால் மீதி ஆகிடுச்சு, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. யாராவது தூக்கி கொட்டிடுவாங்க. நான் பாருங்க எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் வெயிலில் வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். ஏதாவது ஓட்டை இருந்தால் அடுத்த தடவை வந்துக்குள்ளே இது அப்படியே காஞ்சிரும். அப்படியே மே மாதம் தான், ஏப்ரல் மேல் தான் வருவோம், காஞ்சிரும். ஏதோ ஓட்டை இருந்தால் திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பருங்களா? இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சூப்பராக பாருங்கள். ஒரே ஒரு அட்டையை வச்சு ஒரு 10 கிராம் வெந்தயம் வச்சு 2 முறம் புதுசு பண்ணிட்டேன். பழைய முறம் குப்பையில் தூக்கி எறிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணம் ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன வானலை கமுத்தி அதில் ரெடி பண்ணிட்டேன் மீதியானதை. இது வந்து